ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்திற்கு ஏற்றதாய் நீர் உம்முடைய வல்லமுள்ள தேவ ஆவியானவர் மூலமாக வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசருக்கு எழுதின நிருபத்தில் முதல் 5 வசனங்களில் நாம் வாசிக்கும்போது இந்த நிருபத்தை எப்படி பவுல் எழுதுகிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயுவும் கொலோசே பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாயிருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது, யாருக்கு எழுதப்படுகிறது? விசுவாசிகளுக்கு, கிறிஸ்துவை பற்றின விசுவாசம் உடையவர்களுக்கு எழுதப்பட்ட நிருபமாய் இது காணப்படுகிறது. கிறிஸ்து இயேசுவின் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தை பெற்ற யாவருக்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை பரலோகம். அந்த நம்பிக்கை பரலோகம். யாருக்கெல்லாம் அந்த நம்பிக்கை இருக்கிறதோ, என் நம்பிக்கை பரலோகம் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் நம்பிக்கை பரலோகம், என் நம்பிக்கை பரலோகம், அவ்வளோதான். ஏன்னா அந்த பரலோக நம்பிக்கை தவிர்த்து வேற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கும் என்றால் அது அழிவுக்குள்ளான நம்பிக்கை. பரலோக நம்பிக்கையை விடுத்து எனக்கு வேற ஒரு விசுவாசம் இருக்கும் என்றால் அது இந்த உலகத்திற்கு ஏற்ற விசுவாசம். அதை தான் இந்த இடத்துல தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசு திருச்சபைக்கு எழுதும்போது அவர் சொல்லுகிறார். நம்பிக்கை, என்னுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. இந்த கொலோசு திருச்சபைக்கு எழுதும்போது சிருஷ்டிப்பை குறித்து எழுதுகிறார். 14, 15, 16 வசனங்களில் அழகாக சிருஷ்டிப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சகலமும் அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ சகலமும் அவராலே, அவரை கொண்டும் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த சிருஷ்டிப்புகள் யாவும் யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறதாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. பிரியமானவர்களே, இப்போ இந்த இடத்துல நம்ம அநேக நேரங்களில் இந்த பகுதிகளை வாசிக்கும் போது எப்படி ஒரு மனிதன் இடறி விழுகிறான், எப்படி ஒரு மனிதன் நயவஞ்சகமான காரியங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 21வது வசனம், 2ஆம் அதிகாரம் 21வது வசனம், மனுஷருடைய கற்பனையின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இப்போ இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகக்கூடியவைகள் என்று சொல்லி பவுல் இந்த இடத்துல விளக்குகிறார். ஏனென்றால் இந்த கொலோசு பட்டணமானது கிரேக்க சாம்ராஜ்யத்தில் உட்பட்ட ஒரு பட்டணமாய் காணப்பட்டது. இந்த கொலோசு பட்டணத்தில் தான் கிரேக்க தத்துவ ஞானிகளுடைய ஞானங்கள், உலக ஞானங்கள் அதிகமாக போதிக்கப்பட்டது.
ஜனங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டது. அதனால தான் அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், இன்னும் யாரெல்லாம் ஃபிலாசபர்ஸ், பிளாட்டோ, வேற இது போன்ற நிறைய தத்துவ ஞானிகள் என்று சொல்லி உலக ஞானத்தை மனுஷனுக்குள் புகுத்தினார்கள். அதையே கிரேக்க இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக அந்த காலகட்டத்தில் இருந்ததுனாலே வேதத்தை விளக்குவதிலும் அதிகமாக கொண்டிருந்தார். அதனால தான் இந்த காரியங்கள் யாவும் அழிந்து போகக்கூடியவைகள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசு திருச்சபைக்கு எழுதும் போது எழுதுகிறார். இப்போ நம்ம வாசிக்கும் போது 13வது வசனத்தை வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை. உங்கள் பாவங்களினாலேயும் என்று சொல்லி ஆரம்பிக்கப்படுகிறது. பாவம் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 23வது வசனத்தில் எல்லோருக்கும் தெரிந்த வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். பாவம் சொல்லுங்க பார்க்கலாம். பாவம் மரணம். பாவம்னா மரணம் தான். பாவத்துக்கு தண்டனை என்ன? மரணம். ஆனா கிருபை வரமோ என்னத்தை கொடுக்கிறது? நித்திய ஜீவன். இப்போ சொல்லுங்க, கிருபை வரமோ நித்திய ஜீவன். கிருபை வரமோ நித்திய ஜீவன். பாவத்தினாலே மரணத்திற்கு பாத்திரவான்களாய் இருக்கிற நம்மை ஆண்டவருடைய கிருபையினாலே அழைத்து விசுவாசத்தை கொடுத்து அந்த விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆகும்படியாக, ரட்சிப்பிலே கலிகூறும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறார். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள பரலோக நம்பிக்கை சொன்னோமே, அந்த பரலோக நம்பிக்கையை ஆண்டவர் கொடுக்கிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பாவத்தை குறித்த விளக்கம் சொல்லப்படுகிறது. பாவம் செய்கிற எவனோ நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். பாவம் செய்கிற எவனோ நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம். அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம். ஸோ பாவம் எனக்குள்ளாக மரணத்தை பிறப்பிக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ என்னை எங்கே வழி நடத்துகிறது? நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக என்னை வழி நடத்துகிறது. அப்போ பாவத்திலே நான் நிலைத்திருப்பேன் என்றால் நான் மரணத்திற்கு பாத்திரவானாய் இருக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல அற்புதமான ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்காக செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். அதனால தான் கொலோசியருக்கு எழுதின இந்த நிருபத்தில் பவுல் மிக தெளிவான காரியங்களை விளக்குகிறார். இப்போ இந்த பாவம் செய்த ஒருவன் எப்படி கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி உபாகமத்தின் புத்தகம் சொல்லுகிறது என்றால், உபாகமம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். அக்கிரமத்தை செய்கிற புருஷன் ஸ்திரீயாவது உன் வாசல்களுக்கு, அதாவது பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போய் அப்படிப்பட்டவர்கள் சாகும்படி கல்லெறியப்பட வேண்டும். சாகும்படி கல்லெறியப்பட வேண்டும். இப்போ ஒரு மனிதன் தவறு செய்து விட்டான் என்றால், பாவம் செய்து விட்டான் என்றால், அக்கிரமம் செய்து விட்டான் என்றால் அவன் மீது கல்லெறிந்து அவனை கொன்றுவிட வேண்டும். இதுதான் ஆண்டவர் கொடுத்த கட்டளையாக இருந்தது. அதை தான் எசேக்கியேல் சொல்லும்போது 18ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தில் சொல்லுகிறார். தீர்க்க தரிசன புத்தகத்தில் வாசிக்கிறோம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு ஆதாம் ஏவாளை உண்டாக்கின பின்பு ஏதேன் தோட்டத்தில் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தின போது, இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டால், இந்த விருட்சத்தின் பழத்தை நீங்கள் சாப்பிட்டினா என்ன ஆவீங்க? சாகவே சாவீர்கள். இப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவர் மிக தெளிவான ஒரு காரியத்தை நமக்கு விளக்கி காட்டுகிறார். பாவம் செய்த ஆண்டவருடைய கற்பனைகளை மீறி நடந்தோம் என்றால் அதனுடைய தண்டனையாகிய மரணத்திற்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கிறோம். சாவுக்கு பாத்திரவான்களாக இருக்கிறோம். நம்முடைய அக்கிரமத்தினாலே, நம்முடைய மீறுதல்களினாலே, நம்முடைய பாவங்களினாலே நாம் மரணத்திற்கு பாத்திரவான்களாக இருக்கிறோம். இப்போ தொடர்ந்து 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் பாவங்களினாலேயும் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால்
நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ என்னுடைய பாவத்தினாலே, என்னுடைய அக்கிரமத்தினாலே நான் மரணத்திற்கு பாத்திரவானாய் கையெழுத்திடப்படுகிறேன். நியாயப்பிரமாணம் என்னை மரணத்திற்கு உள்ளாக்குகிறதா இருக்கிறது. நியாயப்பிரமாணம் என்னை குற்றவாளி என்று தீர்ப்பிடுகிறது. நியாயப்பிரமாணம் என்னுடைய பாவத்தினாலே கல்லெறியப்பட வேண்டும் என்று சொல்லி என்னை தீர்ப்பிடுகிறது. இப்போ இப்படிப்பட்ட தீர்ப்பை ஆண்டவர் அற்புதமாக மாற்றி எழுதுகிறார். அதான் அந்த கையெழுத்தை குலைத்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ நமக்கு எதிரடையாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, உதாரணத்துக்கு நாம் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய நீதிமன்றங்களில் ஒருவன் குற்றவாளி என்று சொல்லி நிரூபிக்கப்படும் போது அந்த இடத்துல அந்த குற்றத்துக்காக தண்டனையை அவர் எழுதுவார். அந்த தண்டனை என்னவென்றால், ஒருவேளை மரணத்திற்கு பாத்திரமான குற்றமாக இருக்கும் என்றால் ஆயுள் தண்டனை முதலாவது எழுதுவார். அதோடு கூட மரண தண்டனையை அவர் விதிப்பார். அல்ல அதற்கு குறைவாக இருக்கும் என்றால் அதற்குரிய தண்டனைகளை எழுதுவார். இவை யாவும் வேதத்திலிருந்து எடுக்கப்பட்ட நடைமுறை சட்டங்களாக காணப்படுகிறது. இப்படிப்பட்ட சட்டங்கள், இப்படிப்பட்ட கட்டளைகள் ஒருவனை தீர்ப்பிடுகிறது. இதோ நீ பாவம் செய்து விட்டாய், ஆகவே தேவனுடைய மகிமை இழந்து நிற்கிறாய், இப்பொழுது மரணத்திற்கு நீர் பாத்திரவான், கல்லெறியப்பட நீ பாத்திரவான், கல்லெறியப்பட நீ பாத்திரவான். உன்னுடைய அக்கிரமத்தினாலே, பாவத்தினாலே நீ கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே என்ன செய்கிறார் என்றால், நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கிய அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். இப்போ நமக்கு வெற்றியை தருவதற்கு, நாம் ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு, அவருடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன் என்று சொல்லி ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முற்றிலுமாக அவர் மேற்கொள்ளும்படியாக எல்லாருடைய பாவங்கள், எல்லாரும் என்று சொல்லி சொல்லப்படும் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல அவருடைய ஜனங்களுடைய பாவங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்போ அவர்களுடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர் ரட்சிக்கும்படியாக அந்த கையெழுத்தை குலைத்து போடுகிறார். அழிஞ்சு போவோம். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ இரக்கம் உண்டு, கிருபை உண்டு. இப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவர் இப்படிப்பட்ட கிருபையும் இரக்கத்தையும் எப்படி ஒருவனுக்குள்ளே கொடுக்கிறார், அதுதான் முக்கியமானது. இப்போ கொலோசு பட்டணத்தில் இருந்த ஜனங்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இதோ நீங்கள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டியவர்களாய் காணப்பட்டீர்கள் உங்களுடைய அக்கிரமத்தினாலும் பாவங்களினாலும் மீறுதல்களினாலும். ஆனால் இப்பொழுது கிறிஸ்து உங்களுக்காக சிந்தின இரத்தத்தினாலே அங்கே நித்திய மீட்பு உண்டாயிருக்கிறது. நாம் வாசிக்கும்போது அழகாக வேதத்தில் வாசிக்கிறோம், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு கிடையாது. அப்போ நமக்கு இரத்தம் சிந்துதலை இயேசு கிறிஸ்து முன்னின்று நடத்தி தருகிறார். இப்போ சில காரியங்களை நாம் இந்த இடத்துல தியானிக்க வேண்டியிருக்கிறது. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை முதலாவது வாசிப்போம். கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால், நல்லா கவனிங்க, கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினாலே. இப்போ நாம் இங்கே கடந்து வந்திருக்கிறோம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லி பார்த்தோம், பாவம் செய்கிறவன் மரணத்திற்கு உள்ளானவன் என்று சொல்லி பார்த்தோம். ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே
மாம்சத்திற்குரிய இந்த பாவ சரீரத்தை நாம் களைந்து விடுகிறோம். அப்போ என்ன நடக்கிறது? வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளையில் அது விருத்த சேதனம் என்பது தேவனுடைய ஒரு கட்டளையாக கொடுக்கப்பட்டது. ஆனால் அது எப்படி பிரஜாதிகளுக்குள்ளே வரும்போது மாற்றப்படுகிறது என்று சொல்லி வேதம் தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. உபாகமத்தின் புத்தகத்தில் நாம் வாசிக்கும் போது அநேக காரியங்கள் பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்தோம் என்றால், உபாகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம், நீங்கள் உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் செய்யுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். இருதயத்தின் நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். ஏனென்றால் மாம்சத்தின் நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்பட்டும் இருதயத்தில் பாவத்தின் தன்மை இருக்கும் என்றால் அது முதலாவது விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதை தான் நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற காரியமும் அதுவே. அப்போ என்னுடைய இருதயத்தின் நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உபாகமம் 30ஆம் அதிகாரத்திலேயும் 6வது வசனத்தில் அதை நாம் வாசிக்கிறோம். உபாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 6வது வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நான் விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்றால் இந்த சாபங்களை எல்லாம் உன் சத்துருக்கள் மேலும் உன்னை துன்பப்படுத்தின உன் பகைஞன் மேலும் சுமர பண்ணுவார். இருதய விருத்த சேதனம் உடையவர்களை ஆண்டவர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு கர்த்தரை தேடுகிற இருதய விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? இப்போ கொலோசியருக்கு எழுதிய நிருபத்துக்கு வருவோம். விருத்த சேதனத்தினால மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதனால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை யாருக்குள் பெற்றிருக்கிறோம்? அது சொல்ல மாட்டேன். அவருக்குள், யாருக்குள்? இயேசு கிறிஸ்துவுக்குள் பெற்றிருக்கோம். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் விருத்த சேதனம் அடைந்தவனாய் காணப்பட்ட பிறகுதான் ஞானஸ்நானத்துக்கே போனோம். ஞானஸ்நானம் என்பது இருதய விருத்த சேதனம் அடைந்த பிறகு எடுக்கிற ஒரு காரியம். அதனால தான் குழந்தைகள் ஞானஸ்நானம் தவறானது என்று சொல்லி நாம் வேதத்திலிருந்து காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். ஏன் குழந்தைகள் ஞானஸ்நானம் தவறானது? மாம்ச விருத்த சேதனத்தை விட இருதய விருத்த சேதனம் அவசியமானது ஒன்றாக இருக்கிறது. மாம்ச விருத்த சேதனமானது குழந்தையாக இருக்கும்போது கொடுப்பதற்கு அடையாளமாக குழந்தைகள் ஞானஸ்நானத்தை கொண்டு வந்தார்கள். அது வேதத்திற்கு புறம்பானதாய் காணப்படுகிறதுனாலே இருதய விருத்த சேதனம் அவசியமான ஒன்றாக இருக்கிறபடினாலே இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் விடுதலையாக இருதய விருத்த சேதனமானது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த இருதய விருத்த சேதனம் பெற்றவர்கள் தான் இப்போ 12வது வசனத்தை வாசிப்போம். ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கு. யார் ஒருவர் இருதய விருத்த சேதனம் பண்ணப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவோடு கூட உயிரோடு எழுந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். கிறிஸ்துவோடு கூட எழுந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்போ இருதய விருத்த சேதனம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகிறதா இருக்கிறது. பாவம் செய்கிறவன் மரணத்திற்கு உட்பட்டவன். பாவம் செய்கிறவன் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டியவன். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ நம்மை நித்திய ஜீவனுக்கு வழி நடத்துகிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரம் பெற்ற ஒருவன் இருதய விருத்த சேதனமுடையவனாய் காணப்படுவான் என்று சொல்லி வேதம் போதிக்கிறது. பிரியமானவர்களே, அப்படி இருதய விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் ஞானஸ்நானத்திற்குள்ளாக கடந்து சென்று தன்னை இயேசு கிறிஸ்துவின் சாயலிலே மரணத்திற்குள்ளாக்கி முற்றிலுமாக அடக்கம் செய்கிறான். அதை தான் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். நேரம் குறைவாக உள்ளதுனால நான் இதெல்லாம் வேகமாக போகிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்கள். ஞானஸ்நானத்தை குறித்து தெளிவாக சொல்லப்படுது. அப்போ நான்
என்னுடைய பாவத்திற்கு மரிக்கிறேன் என்றால் கிறிஸ்துவோடு கூட நான் மரணத்தின் சாயலில் உட்பட்டவனாய் காணப்பட வேண்டும். அந்த மரணத்தின் சாயலில் உட்பட்டவனாய் நான் இருக்கும்போது தான் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நான் எழும்பி நிற்க முடியும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. அடுத்த காரியத்தை நாம் பார்த்தோம் என்றால் கீழே 16வது வசனம், ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது. இந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்துவோம், கொஞ்சம் ஒவ்வொன்றா போவோம். இப்போ போஜன பானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல அநேக காரியங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. கீழே கடைசியாக சொல்லும்போது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக, போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது குற்றப்படுத்தாது இருப்பானாக. அப்போஸ்தலர் நடபடிகளில் நாம் வாசிக்கும் போது 15ஆம் அதிகாரத்தில் 18 வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் ஆதலால் புறஜாதிகள் தேவனிடத்தில் திரும்பும்போது திரும்புகிறவர்களை கலங்க பண்ணல் ஆகாது என்றும் விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்று நான் தீர்மானிக்கிறேன். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் சென்ற இடமெல்லாம் அநேக ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு சபைக்குள்ளே கடந்து வந்தார்கள். சபை பெருகி கொண்டே போன போது இந்த விருத்த சேதனம் ஒரு பிரச்சனையாக இருந்தது. யூதர்கள் புறஜாதியிலிருந்து வரும்போது அவர்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தினார்கள். அந்த நேரத்தில் எருசலேமிலே கூடி அப்போஸ்தலர்களும் அங்கிருந்த சீஷர்களும் ஆண்டவருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டு எடுக்கப்பட்ட ஆவியினால் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காரியம்தான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இருதய விருத்த சேதனம் அவசியமானது, மாம்ச விருத்த சேதனம் அவசியமானது அல்ல. மாறாக அதனை தொடர்ந்து விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்று நான் தீர்மானிக்கிறேன் என்று சொல்லி அந்த தீர்மானமானது சபைகளுக்கு கொடுத்து அனுப்பப்படுகிறது. அப்போ ஒரு மனிதன் விக்கிரகங்களுக்கு படைத்த ஒரு போஜனத்தையாவது ஒரு பானத்தையாவது சாப்பிடக்கூடாது என்று சொல்லி இந்த இடத்துல வேதம் நமக்கு போதிக்கிறது. வேசித்தனத்திற்கு விலகி நிற்க வேண்டும், நெருக்குண்டு செத்ததற்கு விலகி நிற்க வேண்டும், இரத்தத்திற்கு விலகி நிற்க வேண்டும். இந்த காரியங்கள் யாவும் நித்திய நியமமாக கொடுக்கப்பட்டபடினாலே ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் 55வது வசனம், என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கூடி வரும்போது என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுங்கள் என்று சொல்லி. போஜன பானம் நீங்கள் பண்ணும்போது அது என் மாம்சத்தையும் என் இரத்தத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்நிய தெய்வங்களுக்கு படைக்கப்பட்டவைகள் எப்படி கிறிஸ்துவின் மாம்சமாய் காணப்பட முடியும்? அந்நிய தெய்வங்களுக்கு படைக்கப்பட்டவைகள் எப்படி கிறிஸ்துவின் இரத்தமாய் காணப்பட முடியும்? ஆகவே ஒருவனும் உங்களை இந்த காரியத்திற்கு குற்றம் சுமத்தாதிருப்பானாக, ஒருவனும் குற்றம் சாட்டாதபடிக்கு நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஏனென்றால் 17வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. போஜனபானம் கிறிஸ்துவின் சரீரத்திற்கும் கிறிஸ்துவின் இரத்தத்திற்கும் அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இருதய விருத்த சேதனம் அடைந்த ஒருவன், கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற ஒருவன் விடுதலை ஆக்கப்பட்டப்பட்டு இருக்கிறபடினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை மரணத்திலிருந்து உயிர்ப்பித்திருக்கிறபடினாலே, ஜீவனுக்கு ஏதுவாக வழிநடத்தி இருக்கிறபடினாலே, பரலோக ஆசீர்வாதங்களை அவனுக்குள்ளே கொடுத்திருக்கிறபடினாலே, அவன் ஒருபோதும் இந்த உலகத்திற்குரிய போஜனத்தையும் பானத்தையும் சாப்பிடாதபடிக்கு கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து அவன் எந்த விதத்திலும் குற்றம் சாட்டப்படாதவனாய் அவருடைய நிழலாய் இருக்கிற போஜன பானத்தை புசிக்க வேண்டும் என்று சொல்லி, பானம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கொலோசு திருச்சபைக்கு அழகாக எழுதுகிறார்.
அடுத்தது 2வது காரியம் 16வது வசனத்தில், பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனையும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக. பண்டிகை நாட்கள், மாத பிறப்பின் நாட்கள், ஓய்வு நாட்கள். லேவிராமத்தின் புத்தகத்தில் நாம் வாசிக்கும் போது 23ஆம் அதிகாரத்தில் 41வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். லேவிராமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 41வது வசனம், வருஷந்தோறும் கர்த்தருக்கு இந்த பண்டிகையிலே ஆசரிக்க கடவீர்கள், இது உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. இப்போ இது 7ஆம் மாதத்தில் கொண்டாடப்பட வேண்டிய பண்டிகை கூடார பண்டிகை, கடைசி பண்டிகை. முதலாவது பண்டிகை பஸ்கா, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, முதற்பலன் பண்டிகை, வாரங்களின் பண்டிகை, எக்கால பண்டிகை, பாவ நிவாரண நாள், கூடார பண்டிகை என்று சொல்லி 7 பண்டிகைகளை ஆண்டவர் இந்த லேவிராமத்தின் புத்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். ஒவ்வொரு பண்டிகையில் முடித்த பிறகும் இது நித்திய காலத்திற்கும் சந்ததி சந்ததியாக நீங்கள் ஆசரிக்க வேண்டிய பண்டிகைகளாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது இந்த பண்டிகை நாட்களை குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக. ஆனால் இன்னைக்கு பெரும்பாலும் கிறிஸ்தவத்தில் இந்த பண்டிகைகள் நினைப்பதில்லை. இப்போ நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிற இந்த லெந்து நாட்கள் கடைசி அந்த பாவ நிவாரண நாளுக்கு முந்தின நாளாகிய எக்கால பண்டிகை கொண்டாடுகிற காலகட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். அந்த நாட்களும் அதே போல் 7ஆம் மாதத்தில் கொண்டாடப்படுகிற அந்த பண்டிகை தான் நாம் நினைவு கூறப்போம். பாவ நிவாரண நாளில் இயேசு கிறிஸ்து என்ன மகா பரிசுத்த ஸ்தலத்தில் செய்து முடித்தார் என்பதை நாம் நினைவு கூறுகிறோம். ஆனால் அதற்கு முந்தினதாக முதல் 4 பண்டிகைகளும் நிறைவேற்றப்பட்ட பண்டிகைகளாக காணப்படுகிறது. 4 பண்டிகைகள். முதலாவது பண்டிகை என்ன? பஸ்கா. இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்டார். பஸ்காவை நினைவு கூறுகிறோம். இயேசு கிறிஸ்து தன் சரீரத்தை போஜனமாக கொடுத்தார். அன்லீவன் பிரெட், புளிப்பில்லா அப்ப பண்டிகை, முதற்பலன் பண்டிகை. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து முதற்பலனாக உயிர்த்தெழுந்தார். முதற்பலன் பண்டிகை. வாரங்களின் பண்டிகை. ஆண்டவர் கொடுத்த அறுவடைகளை கர்த்தருக்கு படைக்கிற, கர்த்தருக்கென்று ஆசீர்வாதமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு படைக்கிற பண்டிகை இந்த காலகட்டம். அதுதான் 50வது நாள் கொண்டாடப்படுகிற பண்டிகை ஷவோத் என்று சொல்லுவார்கள். அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தகோஸ்தே நாள் என்று சொல்லப்படுகிறது. இப்படி பண்டிகைகள் யாவும் மிகவும் அற்புதமாக இயேசு கிறிஸ்துவை மைய பொருளாக உண்டாக்கப்பட்டதாக இருக்கிறது. கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி வேதம் போதிக்கிறது. ஆனால் இன்னைக்கு நிறைய இடங்களில் இந்த பண்டிகைகளை நினைவு கூறுவது கிடையாது. வேதத்தில் ஒரு பகுதி சொல்லப்படும். ஓசியாவின் புத்தகத்தில் சொல்லப்பட்ட ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். ஓசியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம், அவளுடைய எல்லா மகிழ்ச்சியையும் அவளுடைய பண்டிகைகளையும் அவளுடைய மாத பிறப்புகளையும் அவளுடைய ஓய்வு நாட்களையும் சபை கூடுகிற அவளுடைய எல்லா ஆசரிப்புகளையும் ஒழிய பண்ணுவேன். அநேகர் இந்த வசனத்தை கொண்டு சொல்லி பண்டிகைகள் முடிந்து விட்டது என்பார்கள். ஆனால் வேதத்தின்படி அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசு திருச்சபைக்கு எழுதும்போது அது புதிய ஏற்பாட்டின் காலம். இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி இயேசு கிறிஸ்துவை அவர் பிரசங்கிக்கும் போது சொல்லப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே ஓசியாவின் புத்தகம் எழுதப்பட்ட போது ஓசியா தீர்க்க தரிசனம் உரைத்த காலம் எந்த காலம் தெரியுங்களா? கிமு 750. கிமு 750 ஓசியா தீர்க்க தரிசனம் உரைத்தார். யாருக்கு அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது என்றால் வடராஜ்யமான இஸ்ரவேலருக்கு உரைக்கப்பட்டது. வடராஜ்யமான இஸ்ரவேலருக்கு உரைக்கப்பட்டது. ஏனென்றால் இதோ உன்னுடைய பண்டிகை நாட்களையும் உன்னுடைய மகிழ்ச்சியும் உன்னுடைய மாத பிறப்புகளையும் கர்த்தர் அருவருக்கிறார். ஏன் ஆண்டவர் இஸ்ரவேலுடைய மாத பிறப்புகளையும் பண்டிகைகளையும் பலிகளையும் ஆண்டவர் அருவருத்தார்?
ஏன் ஏன் ஆண்டவர் அருவருத்தார்? இஸ்ரவேலுடைய பண்டிகைகள், மாத பிறப்புகள், ஆசரிப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அருவருத்ததனுடைய காரணம் என்ன? மேலே பெத்தேல்லையும் கீழே தான்லையும் கீழே பெத்தேல்லையும் மேலே தான்லையும் 2 இடத்துலையும் பொற்கன்று குட்டிகளை வைத்து அவர்கள் ஆராதித்தார்கள். சமாரியாவிலே இதுதான் ஆண்டவர் கொடுத்த மலை என்று சொல்லி அங்கே ஒரு தேவாலயத்தை கட்டும்படியாக பலிபீடத்தை கட்டி அந்த இடத்துல கர்த்தருக்கு பலியிட்டார்கள். யோவான் சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது சமாரிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவோடு பேசும்போது நீங்கள் பார்ப்பீங்க, இந்த மலையில் எங்களுடைய முன்னோர்கள் ஆராதித்தார்கள், உங்களுடைய நபர்கள் முன்னோர்கள் எங்கே ஆராதித்தார்கள்? இயேசு கிறிஸ்துட்ட சொல்லும்போது எருசலேமிலே ஆராதித்தார்கள். அப்பதான் ஆண்டவர் சொல்றார், எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொல்லி சமாரிய ஸ்திரீயின் இடத்துல சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஓசியா சொல்லும்போது இஸ்ரவேல் ஆண்டவருக்கு அருவருப்பான காரியத்தை செய்து வந்தார்கள். மேலே தானிலும் கீழே பெத்தேலிலும் பொற்கன்று குட்டியை வைத்து அதற்கு ஆராதனை செய்து வந்தார்கள். சமாரியாவிலே அவர்கள் தங்களுக்கென்று சமாரிய தோரா என்று சொல்லி ஒன்றை உருவாக்கி அதனை வைத்து கர்த்தரை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி அங்கே பலியிட்டு வந்தார்கள். ஆண்டவர் அதை அருவருக்கிறவராய் இருக்கிறார். அது ஒளிந்து போக பண்ணுவேன் என்று சொன்னார். ஒளிந்து போனுச்சா இல்லையா? அதன் பிறகு இஸ்ரவேல் எழும்பவே இல்லை. இஸ்ரவேல் என்று சொல்லி எழும்பவே கிடையாது. அதன் பிறகு எழும்பவே கிடையாது. காரணம், ஆண்டவர் அடித்தார். கிமு 720 அசீரியர்கள் மூலமாக இஸ்ரவேல் முற்றிலும் சூறையாடப்பட்டது, இஸ்ரவேல் அழிக்கப்பட்டது. ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நித்தியமானது, ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உண்மையுள்ளது, சத்தியமானது. அது அப்படியே நடக்கிறதா இருக்கிறது. அவைகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. பண்டிகை நாட்கள், ஓய்வு நாட்கள், மாத பிறப்புகள், எந்த விதமான காரியங்களையும் அவர்கள் ஆசரிக்க முடியாதபடி அவர் முற்றிலும் அழித்து விட்டார். காரணம், ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொடுத்த இடம் ஒன்றுதான், சீயோன் மலை. ஆகவேதான் யூதர்கள் அவர்கள் சிறையிருப்புக்கு சென்றாலும், கிமு 586 சிறையிருப்புக்கு சென்றாலும் திரும்ப வந்து தேவாலயத்தை கட்டுவித்தார்கள். ஆனால் இஸ்ரவேலர்கள் அசீரியர்களுக்கு சிறையிருப்புக்கு சென்ற பிறகு அவங்களால் திரும்ப வரவே முடியவில்லை. அப்ப வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எதுவுமே ஒன்றுக்கொன்று முரண்பாடு கிடையாது. ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்ட காரியம், இஸ்ரவேல் அழிந்து போகக்கூடிய நிலையை ஓசியா மூலமாக அந்த இஸ்ரவேலுடைய ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் மிக தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து எருசலேமிலே பண்டிகைகளை ஆசரித்தார்கள், எருசலேமிலே மாத பிறப்புகளை ஆசரித்தார்கள், எருசலேமிலே ஓய்வு நாட்களை ஆசரித்தார்கள், எருசலேமிலே தேவனுடைய வார்த்தையை வாசித்தார்கள். விசுவாசத்தின் மூலமாக அவர்கள் வழி நடத்தப்பட்டார்கள். அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசு திருச்சபைக்கு எழுதுகிறார். இப்போ கொலோசு திருச்சபையில் உள்ள யூதர்களுக்கு எழுதுகிறாரா, இல்லை கிறிஸ்து இயேசுவில் உள்ள விசுவாசம் உடையவர்களுக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறாரா? யாருக்கு எழுதுகிறார்? கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறார். ஸோ என்ன சொல்றாரு? ஆகையால், இப்போ வாசிங்க 16ஆம் வசனத்தை. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, ஏனென்றால் போஜன பானம் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் குறிக்கிறதா இருக்கிறது. பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. இதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அவைகளின் பொருள் கிறிஸ்து. பஸ்கா, இயேசு கிறிஸ்துவே பஸ்கா ஆட்டுக்குட்டி. புளிப்பில்லா அப்பம், இயேசு கிறிஸ்துவே புளிப்பில்லா அப்பம். முதற் பலன் பண்டிகை, இயேசு கிறிஸ்துவே முதற் பலன். வாரங்களின் பண்டிகை, இயேசு கிறிஸ்துவே எல்லாவற்றுக்கும் ஆசீர்வாதம். அடுத்தது எக்கால பண்டிகை, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக ஒலிக்கப்படுகிற எக்கால துணி.
அடுத்தது பாவ நிவாரண நாள், அவருடைய வருகை நாளிலே ஒலிவ மலையிலிருந்து இறங்கி தேவாலயத்திற்குள்ளே கடந்து செல்லும் போது முற்றிலும் பரிகரிக்கப்படுகிற நாள். அடுத்தது கடைசியாக கூடார பண்டிகை. கூடார பண்டிகை கர்த்தரோடு கூட நாம் இருக்க போகிற உன்னதமான ஒரு நிலையாகும். என்றென்றைக்கும் அவருடைய வீட்டிலே கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கிற ஒரு பண்டிகையாக அது இருக்கும். இவை யாவும் கிறிஸ்துவை பற்றினது. ஆகையால் 18வது வசனம், கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். வேத வசனத்திற்கு புறம்பாக, கர்த்தருடைய விசுவாசத்திற்கு புறம்பாக யார் ஒருவன் உங்களை வஞ்சித்தாலும், மாயமான தாழ்மையை காட்டி உங்களை வஞ்சித்தாலும், தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனை என்று சொல்லி உங்களை வஞ்சித்தாலும், காணாத காரியங்களை கொண்டு உங்களை வஞ்சித்தாலும், அற்புதங்களை செய்தாலும், வேற என்ன காரியங்கள் செய்தாலும் நீங்கள் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற லக்கை நோக்கி ஓடுங்கள். ஏனென்றால் இந்த பந்தய பொருள் நீங்கள் இழந்து போவதற்காக அல்ல, கிறிஸ்து நாம் இழந்து போவதற்காக அல்ல, மாறாக கிறிஸ்துவை நாம் பற்றி கொண்டு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதற்காகவே. ஏன் மாத பிறப்பை நாம் கொண்டாட வேண்டும்? இயேசு கிறிஸ்துவே எல்லாவற்றுக்கும் முதன்மையாக இருக்கிறார். முதல் நாள் கர்த்தருடைய சபை கூடி வருகிற நாள் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். 8ஆம் நாள் சபை கூடி வருகிற நாள் என்று சொல்லி பார்க்கிறோம். 7ஆம் நாள் ஓய்வு நாட்களை ஏன் ஆசரிக்க வேண்டும்? 7ஆம் நாள் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்க வேண்டிய நாள், கர்த்தரோடு கூட குடும்பமாக ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற நாள். இருக்கவே முடியறதில்லை. ஏன்னா வாரத்தில் 7 நாளில் 6 நாள் உழைச்சி 7ஆம் நாள் ஓய்ந்திருக்க சொன்னோம்னா அது முடிய மாட்டேது. அன்னைக்கு தான் எல்லா வேலைகள் எல்லா காரியங்களையும் நம்ம செய்து கொண்டு நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஓய்ந்திருக்கிற மனிதன் கர்த்தரோடு உறவு கொள்ளுகிறவனாய் காணப்படுகிறான். கர்த்தருடைய நாளை, சபை கூடி வருகிற நாளை பரிசுத்தப்படுத்துகிற மனிதன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. வேதத்தின் வார்த்தைகள் மிக தெளிவாக இருக்கிறது. ஏனென்றால் அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. உலகத்தின் ஞானம் ஒரு மனிதனை அழிவுக்குள்ளாக்குகிறது. உலகத்தின் அறிவு ஒரு மனிதனை குறைவுள்ளவனாயாக்குகிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற ஞானம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 3வது வசனம், அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஒருவன் குறைவுள்ளவனாய் காணப்பட்டால் கிறிஸ்துவனிடத்தில் கேட்க கடவுள். ஏனென்றால் அவரே எல்லா ஞானத்திற்கும் ஊற்றாயிருக்கிறார், ஆரம்பமாயிருக்கிறார். அப்ப கிறிஸ்துவை தேடி, கிறிஸ்துவை பின்பற்றி, கிறிஸ்துவின் வழியிலே நடக்கிற ஒருவனால் மாத்திரமே நித்திய மீட்பிலே அவன் பங்குள்ளவனாய் காணப்பட முடியும், நித்திய ராஜ்யத்திலே பங்குள்ளவனாய் காணப்பட முடியும். அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி தருகிறார். ஓய்வு நாட்கள் கிறிஸ்துவோடு கூட ஓய்ந்திருக்கக்கூடிய நாள். மாத பிறப்பின் நாட்கள் கிறிஸ்துவை முதன்மைப்படுத்துகிற நாளாக இருக்கிறது. பண்டிகை நாட்கள் கிறிஸ்துவை மையப்படுத்தினதாக காணப்படுகிறது. அதனை தொடர்ந்து போஜன பானம் கிறிஸ்துவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்ததாக இருக்கிறது. இந்த காரியத்தை குறித்து ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. இந்த காரியங்கள் யாவும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே, பிரியமானவர்களே, மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவையெல்லாம் அனுபவிப்பதனால் அழிந்து போகுமே. இவையாவும் அழிந்து போகக்கூடியவைகளாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட நிலையை எடுக்க போகிறோம்? ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். நாம் கிறிஸ்துவை மையப்படுத்தின ஒரு வாழ்க்கை வாழும்போது, கிறிஸ்துக்குள்ளான ஒரு வாழ்க்கை வாழும்போது, நம்முடைய பாவத்திலிருந்து அவை நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்கிற விசுவாசம் உடையவர்களாய் காணப்பட வேண்டும். இல்லை என்றால் நாம் பாவத்திற்கு மரித்தவர்களாய் காணப்பட முடியாது. நாம் தொடர்ந்து பாவ நிலையிலேயே காணப்படுவோம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணமாய் இருக்கிறபடினாலே
நாம் மீட்கப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்காக கையெழுத்தை குலைத்து கல்வாரி சிலுவையில் நம்மை மீட்டெடுக்கும்படியாக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். ஆண்டவருடைய இரக்கத்தினாலே கிருபையினாலே நாம் இன்று ஜீவனோடு கூட வந்திருக்கிறோம். நாம் ஏன் இங்கே வந்திருக்கிறோம்? பண்டிகை கொண்டாட வந்திருக்கிறோம். என்ன பண்டிகை கொண்டாடுறோம்? ஒவ்வொரு வாரத்தின் முதல் நாளாகிய இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கொண்டாட முதற் பலனாக கிறிஸ்து இயேசு எனக்காக இந்த உலகத்தில் உயிர்த்தெழுந்தார் என்பதை நினைவு கூறுகிறோம். ஞாயிற்றுக்கிழமை வேற ஒன்றும் கிடையாதுங்க. கிறிஸ்துவே உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாட வருகிறோம். ஏனென்றால் நான் கிறிஸ்துவால் உயிர்ப்பிக்கப்பட்டவன். நான் கிறிஸ்துவால் உயிர்ப்பிக்கப்பட்டவன். அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நான் மாற்றப்பட்டவன். புது சிருஷ்டியாக நான் மாற்றப்பட்டவன். என்னுடைய பழைய வாழ்க்கை அழிந்து விட்டது. இருள் போன்ற சூழ்நிலை என்னை விட்டு விலகி விட்டது. கர்த்தருக்குள்ளே நான் நிலை நிற்க ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என்னை நீ தகுதிப்படுத்தும் என்று சொல்லி கெஞ்சி கேட்போம். சிலுவை நோக்கி நான் பாராதபடிக்கு என்னுடைய கண்கள் இந்த உலகத்தையும் உலகத்தின் பொருட்களையும் உலகத்தின் ஆசாபாசங்களையும் மாயமான காரியங்களையும் நோக்கி பார்க்கிறதா இருக்கிற சுவாமி, தயவாய் நீர் என்னை மன்னியும் என்று சொல்லி கெஞ்சி கேட்போம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களை அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். நமக்கு எதிராக இருந்த தீர்ப்பை ஆண்டவர் மாற்றி எழுதுகிறார். குற்றவாளி என்று சொல்லி எழுதப்பட்ட தீர்ப்பை நிரபராதி என்று எழுதுகிறார். குற்றவாளி என்று சொல்லி மரணத்திற்கு பாத்திரவானாய் நிற்கப்பட்ட தீர்ப்பை மாற்றி ஆண்டவர் நீதிமான் என்று நம்மை கருதப்பட பிதாவின் முன்னிலையில் நம்மை நிலைநிறுத்துகிறார். பிரியமானவர்களே, அவரோடு கூட இருதய விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாய் ஞானஸ்தானத்தின் மூலமாக அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களாய், அடக்கத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களாய், உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களாய் நாம் கடந்து வரும்போது ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிற காரியங்கள், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். அவருடைய போஜனத்தையும் பானத்தையும் குறித்து நாம் குற்றம் இல்லாதவர்களாய் காணப்பட வேண்டும். பண்டிகைகளை குறித்து குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்க வேண்டும். ஓய்வு நாட்களை குறித்து குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்க வேண்டும். மாத பிறப்பை குறித்து குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாய் கடந்து வர இப்படிப்பட்ட நாட்களை விசேஷமாக ஆசரிப்போம். இப்படிப்பட்ட நாட்கள் நாம் தொடர்ந்து கர்த்தரிடத்தில் நெருங்குவதற்கு நமக்கு வழிவகை செய்கிறதா இருக்கிறது. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறபடினாலே இயேசு கிறிஸ்துவின் வருகையினாலே கிறிஸ்துவோடு நான் இணைக்கப்படுவேன் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட ஆண்டவரிடமாய் நம்மை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.